தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய ஊழியங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை காட்டும்படிக்கு உங்கள் இனஜன பந்துக்கள் நீங்க வந்து வெட்டியா பைபிளை தூக்கிட்டு போறீங்க என்று சொல்லுவார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக, அல்லது நீங்கள் சரியான சபைக்கு போல சரியான தலைவர் கிடையாதுன்னு சொல்றான் பாருங்க ஒரு 4 பேர், அவனுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காண்பிக்கவில்லை. அவனை விட அதிகமாக, அவனை விட அதிகமாக, அவனை விட அதிகமாக. You are the right destination. You are the right destination to abundant prosperity. நிரம்பி விழுகிற ஆசீர்வாதத்திற்கு நீங்களே சரியான இலக்கு. Amen. To prove God's word, to be a witness, I have to be blessed abundantly. Not to prove myself, to prove one who has called me. என்னை அழைத்தவர், one who called me, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும்படிக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட கனெக்ட் ஆன அத்தனை பேரையும் தேவன் எங்க வைக்க போறாரு மட்டும் பாருங்க. ராஜா, ராஜரீகம், சர்வாதிகாரி, சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன சார், என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? அடுத்த மண்டலத்துக்குள் வாருங்கள். ஆமா, ஏதோ டாக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்கிற மண்டலத்தை விட்டு வந்துட்டீங்க. வந்துட்டோம், ஏதோ காரு பங்களா வச்சு காரு பைக்கு அப்படின்னு செட்டில் ஆயிட்டோம். இப்படி ஆயிரும் நினைக்கிறீங்களா? இல்ல, அடுத்த மண்டலத்துக்கு வாங்கன்ற. அன்றைக்கு அவர்களோடு போராடி இங்கே வந்தீர்கள், இன்றைக்கு இதுல நிப்பீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி இது இல்லடா முடிவு, இதை விட முடிவு ஒன்று இருக்கிறது என்று அடுத்த டைமென்ஷனை இந்த உலகத்துக்கு நீங்க காட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஆமென். நான் ஐஸ்வர்யவானாய்த்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நேர்மையற்றவர்களுக்கு நான் ஒரு சாட்சியாக, நேர்மையான வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதற்கு சாட்சியாக, கடவுளை தேடாதவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி கடவுளுக்கும் கூட்டங்களுக்கும் கடவுளுடைய மனிதர்களை பார்ப்பதற்கும் வராமல் உண்பதற்கும் உடுப்பதற்கும் பின்பாக ஓடுகிறவர்களுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய ஊழியங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை காட்டும்படிக்கு உங்கள் இனஜன பந்துக்கள் நீங்க வந்து வெட்டியா பைபிளை தூக்கிட்டு போறீங்க என்று சொல்லுவார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக, அல்லது நீங்கள் சரியான சபைக்கு போல சரியான தலைவர் கிடையாதுன்னு சொல்றான் பாருங்க ஒரு 4 பேர், அவனுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காண்பிக்கவில்லை. அவனை விட அதிகமாக, அவனை விட அதிகமாக, அவனை விட அதிகமாக. உனக்கு எத்தனை பேர் பேசியிருப்பாங்க போனை போட்டு நீ அங்க போற சரியில்லைன்னு. அந்த பேச்சை கேட்டிய என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க? எவனெல்லாம் முட்டாள் நீ நினைச்சு அவன் வாழ்க்கைய பாரு. இன்னைக்கு அவன் நினைச்ச நேரத்துக்கு ஆபீஸ் வருவாயா? ஏன்னா என் ஸ்டாஃப்ஸுக்கு என்னுடைய அலுவலகம் அது ஆபீஸ் கிடையாது, அப்பா வீடு அவனுக்கு. தயவு செய்து உங்கள் சொந்தக்காரங்க மற்றவங்க, நீ போன இடம் வேஸ்ட், நீ போற சர்ச்சு வேஸ்ட், அல்லது நீ போன ஊரு வேஸ்ட், நீ செட்டில் ஆக மாட்ட, உன் பிள்ளைங்க செட்டில் ஆகாது, இப்படிலாம் சொல்றான் பாருங்க, எழுதி வச்சுக்கணும். ஆமா, தீயவர்கள் மன்னிப்பதும் இல்லை மறப்பதும் இல்லை. ஆமா, நல்லவர்கள் மன்னிக்கிறார்கள் மறக்கிறார்கள், புத்திசாலிகள் மன்னிக்கிறார்கள் மறப்பதில்லை. எதை? கசப்புணர்வு இல்ல, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை. இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா நாளைக்கு எங்க அண்ணன் பையனும் ஒருத்தர் ஊழியம் சொன்னா, எங்க அண்ணன் தன் பொண்ணை ஒரு ஊழியக்காரனுக்கு தான் கொடுத்துருக்காரு. அவருக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? தம்பி எப்படிதான் போனான், செட்டில் ஆயிட்டான், என் பிள்ளைய நம்பி கொடுக்கலாம், ஏன்னா இவன் என்னை ஊழிய தொடங்கியிருக்கான், எப்படினாலும் இவங்களை அழைச்ச தேவன் உங்களை செட்டில் ஆக்கிடுவார்னு அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அவரை. நான் இன்னைக்கு பிச்சைக்காரனா தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்காங்க, ஊழியமா ஓடிடு பொண்ணு கேட்காத, கொண்டு எப்படிவேன், ஏற்கனவே எங்க வீட்டில் ஒருத்தன் காலியா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அவர் யோசிக்கிறார், ஊழியமா எப்படி அப்படிதான் சுத்துவாங்க,
ஆனா இவங்க ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமா இருந்தாலும் இவர்களை அழைத்தவர் சீரியஸா இருந்து வேலையை பார்க்கிறாரு. அதுதான். அதே போல வாழ்க்கையிலே தவறான முறையிலே வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கு டெம்ட் ஆகிறவன்லாம் உங்களை பார்த்தோன்னே சி போது அசுத்தமானது வேண்டாம்டா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற முடிவை அவன் எடுக்கணும். இப்போ பிரசங்கத்துல எல்லாம் கதை ஆகாது, உன் வாழ்க்கை தான். ஆமா ஆமா, louder than your message. ஆமா, உன்னுடைய வாழ்க்கை உன் செய்தியை விட சத்தமானதான். ஆமென்.